போஃபோர்ஸ் பியரிங் பேர ஊழல் வழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோர்ட்டில் வந்துட்டு ஒரிஜினலாக தான் சப்மிட் பண்ணணும் சான்றாவணமாக. மார்டின் ஆட்ப்ரோ அப்படின்னு ஸ்வீடிஷ் ஏஜி அந்த நிறுவனத்தை எழுதுன அந்த கடிதம் இருக்கு இல்லையா, அந்த கடிதத்தை ஒரு சான்றாவணமாக அந்த ஏஜென்சி கொடுக்குறான். அவங்க கொடுக்குற அந்த போலீஸு எங்களுக்கு அது வேணாம், ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கினது ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டு டெல்லி கோர்ட்டில் பண்ணாங்க. நீதிமன்றம் இப்படியாடா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எவ்வளோ மோசமாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு கேஸே ஸ்குவாஷ் பண்ணிட்டான். யார் பண்ணது? சிபிஐ பண்ணிச்சு. அதனால் சிபிஐயா நாங்களா கோர்ட்டா அப்படின்னா எங்களுக்கு காது குத்தாதீங்க. இல்லை, சிபிஐக்கு போனதை தான் விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு போடுறாரு. நீதி வெல்லுன்றது தப்பிச்சிட்டேன், பாஜக கிட்ட போயிட்டு இப்போ நீதி வெல்லும் தானே. அப்போ அடுத்தவங்க வந்துட்டு பிடிச்சி போடுவாங்கல்ல, போலீஸ் தானே செஞ்சது, ஏன் எல்லாரும் வெளில வந்து சுத்துறீங்க? நீதி வென்றுச்சு. அப்போ இந்த கூட்டணி தான் அதிமுக பாஜக தானே காப்பாத்தினது. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஆரம்பிப்பாங்க, இப்ப எல்லா எவிடன்ஸ் சுத்தி கொடுக்க போறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. விஷயம் உனக்கு எதிராக இருக்க மாதிரி இல்லாம இப்போ உங்களை பிடிச்சி போடலாம், போய் பாருங்க, பார்க்குறவங்கள பார்த்து செய்யறது செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒன்று எடப்பாடி ஃப்ளைட்டை பிடிச்ச மாதிரி இவரும் ஃப்ளைட் பிடிப்பார் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் நடக்குது. அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்போ அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது திமுகவுக்கு கடுமையான போட்டி. அதெல்லாம் மக்கள் முதல்வர் பேரவையில அதை பேசுறாரு. இல்ல, மக்கள் ஏமாற மாட்டோம், அது பேசட்டும், மக்கள் ஏமாறணும்ல. இப்போ விஷயம் என்னன்னா, விஜய், எடப்பாடி பழனிசாமி அமைஞ்சாலும் திமுக தான் வெற்றி பெறும். அமித்ஷா, அப்புறம் இவர் அன்புமணிலாம் விட்டுருங்க, அது ஒன்று, அது பூஸ்வாசி, அவர் கிடையாது. நயனார் நாகேந்திரன், அண்ணாமலை, நீங்கள்லாம் எது சொன்னாலும் தமிழ்நாடு கேட்டுட்டு இருந்துச்சாண்ணா? நீங்கள் பரப்புரை பண்ணலாம், ஆளு கூட்டத்தை இறக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுறது எல்லாருக்கும் சிந்தனை இருக்குங்க. இந்த ஆட்சி என்ன செஞ்சுச்சு செய்யலை, அதில் நான் பயனாளராக இல்லையா, அதான் முடிவெடுக்க போகுது. அதனால் நீங்கள் கூட்டணி போட்டது கூத்தடிக்கிறதுனாலையோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான். அதனால் நடக்கிறது நடக்கும். அப்போ கூட்டணி போனால் விஜய்க்கு பலவீனம் தான் அது. ஐயா, கூட்டணி அரசியல் தேர்தல் அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கலாம், அப்புறம் கூட்டணி முடிஞ்சிடும், அரசியல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா இவிஎம் இருக்குது இல்லை, அமித்ஷா இருக்கிறாருல்ல, தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லை, அதில் விஜய்க்கு எவ்வளோ வத்தி வைக்க போகிறாங்களோ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் விஜய்க்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எல்லாம் பிண்டங்கள். சும்மா இவங்க ஒரு அரசியல் பண்ணுறோன்னு பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப இந்த இன்சிடென்ட்டில் இருந்துட்டு நீங்கள் கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் எழுதிட்டான், தினமணிலேருந்து ஆரம்பித்து டிஎன் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் எல்லாரும் கதை எழுதிட்டான். அவ்வளோதான். தமிழ்நாடு இது ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு உத்தரப்பிரதேசம் இருந்ததுன்னா ராமர் கோயில் எடுக்கலாம், சீதை கோயில் எடுக்கலாம், எல்லாத்தையும் புர்ரா விடலாம். இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. இது விஜய் உணர்ந்திருக்காரா? அந்த அறிவு இருந்ததுன்னா தான் அவர் தான் வந்துட்டு ஒழுங்கா நேரத்துக்கு போயிருப்பாரு. இன்னும் அவங்க அடுத்தடுத்த பயணங்களுக்கும் அனுமதி கேட்கறாங்க. ஒன்று சொல்றேன், விஜயனுடைய ஒரே பலவீனம் அவருடைய அறிவு தான். இப்போ நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாவேகா தரப்புல இருந்து ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து நினைவேந்தல் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதுவும் இன்னொரு செய்தி வந்துச்சா, 20 லட்சத்தை ஒரு இதுவா தரமாட்டானுங்களாம், மாசத்துக்கு 5000 ரூபாய் தருவாங்களாம். இல்ல, தாவேகா நிர்வாகி ஒருத்தர் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கும் 20 லட்சம் ரூபாய்க்கு எதுவும் தொடர்பு படுத்தி எதுவும் 20 லட்சம் கொடுக்கறது தானே நான் வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டு கூட கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இப்போ 20 லட்சம்லாம் கிடையாது. ஏன்னா அது எடுத்தோடனே 8 கோடி 20 லட்சம் கொடுக்குறோம். அது எவ்வளோ வயது தெரியும். அதனால 5000 ரூபா மாதத்துக்கு அப்படின்னு அவங்க கொடுக்க போகிறாங்களா. 20 வருஷத்துக்கு எவ்வளோ க்ளீனாக போச்சு பார்த்தீங்களா? 40 4 என்னாச்சு, எல்லாம் 12 கோடி வரும். இல்லையா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்டு, அதை கொடுத்துட்டு போ, அதை தூக்கி அப்படியே ஒரு மாவட்டத்துக்கு மேலே போட்டு மேட்ரு முடிச்சு போச்சு. ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு 6 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே நல்லா ஒரு நாமம் போட்டு முடிச்சிடலாம்.